வீடியோவில் அப்கிரேட் டு யுவர் கம்ப்யூட்டர் 2024 இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஒர்க்கு வந்து கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் காலையில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு கம்ப்யூட்டரில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கே. உங்களுக்கான வீடியோ தான் இது, அப்கிரேட் யுவர் கம்ப்யூட்டர் 2024. ஏன்னா அவங்க அது மூலிமா தான் இன்கமும் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அதை வந்து பெருசாக அப்கிரேடே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மிஸ்டேக்ஸை இன்னமும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னமும் அதே சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் அந்த ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டும் இது சரியாக ஒர்க் ஆகலை, நீங்கள் இன்னும் அப்கிரேட் பண்ணல. உங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் வர அக்சசரிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். அதர் டிஸ்ட்ரிக்டில் கொரியர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வித்தின் 1 டேயில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, ஸ்டோரேஜு, ரேமு, ப்ராசஸர், ஒரு சிஸ்டம் மெயின் எடுத்துட்டாலே இது தான். மற்ற காம்பனன்ஸும் இருக்குது. ஜென்ரலாக மெயினாக இருக்கிறது நம்மளுக்கு இது தான். இன்னுமே ஸ்டோரேஜில் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்டி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருச்சு. எஸ்எஸ்டியில் தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு லேப்டாப், டெஸ்க்டாப் புதுசாக வாங்கினீங்கனாலும் அதில் கண்டிப்பாக எஸ்எஸ்டி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட் தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. என் ஒர்க் வந்து என் கம்ப்யூட்டர் வந்து சீக்கிரமாக ஆன் ஆகணும், என் கம்ப்யூட்டர் வந்து சீக்கிரமாக ஆஃப் ஆகணும், என்னோடய ஒர்க் வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இன்னமும் நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 10 டைம்ஸு ஸ்லோவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா, மற்றவங்களோட கம்பேர் பண்ண சொல்ல ஒரு 10 டைம்ஸ் 10 மடங்கு வந்து நீங்கள் ஸ்லோவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஹார்ட் டிஸ்க்கு. ஏன்னா ஹார்ட் டிஸ்க்கும் எஸ்எஸ்டிக்கும் 10 டைம்ஸ் ஃபாஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்னமும் ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க்கை தான். ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டியாக மாற்றுங்க. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஒரு 1 ஹவர் வந்து ஹார்ட் டிஸ்கில் ஒர்க் பண்ணுங்கள், ஒரு 1 ஹவர் வந்து எஸ்எஸ்டியில் ஒர்க் பண்ணுங்கள். அதோட டிஃப்ரென்ஸ் வந்து அந்த பூட்டிங் டைம்லேருந்து, ஒர்க்கிங் டைம்லேருந்து, பர்ஃபார்மன்ஸ் டைம்லேருந்து உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னமும் நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்குங்க, நீங்கள் மாற வேண்டியது எஸ்எஸ்டி. ஏன்னா எஸ்எஸ்டி வந்துருச்சு, M.2 வந்துருச்சு, NVMe வந்துருச்சு, இப்படி எத்தனையோ வந்துருச்சு. அட்லீஸ்ட் எஸ்எஸ்டியாவது நீங்கள் மாற்றிருக்கணும். இது சிஸ்டம் தான் எனக்கு மெயின் ஒர்க்கு. சிஸ்டத்தில் தான் நான் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு சேவை மையமாகட்டும், இல்லை ஸ்கூலில் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை டேட்டா ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும். ஓகேங்களா, இந்தமாதிரி நிறைய ஒர்க்ஸ் பண்ணுறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணியே இருக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக நீங்கள் அப்கிரேட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அப்கிரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரேமில் இன்னமும் ஒரு சிலர்லாம் இன்னும் 2 GB ரேம்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மினிமம் 4 GB ரேமாவது மாறுங்க. உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 8, 16, 32 எல்லாமே போட்டுக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த 2024 4 GB ரேமாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்னமும் நீங்கள் 2 GB ரேம் யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மல்டி டாஸ்கிங் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஓகேங்களா, ஒரு பேசிக்கான ஒர்க்கு, பேசிக்கான பர்ஃபார்மன்ஸில் எந்தளவுக்கு அந்த ஸ்டோரேஜ் எஸ்எஸ்டி முக்கியமோ அதே தான் ரேமும். மினிமம் 4 GB ரேமாவது யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். 8 போனால் இன்னும் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் யூசேஜுக்காவது 4 GB ரேமாவது மினிமம் இருக்கணும். ப்ராசஸரில் சேம் எப்படி ஒரு ஸ்டோரேஜ் ரேம் பார்த்தோமோ அதுக்கடுத்து ப்ராசஸர். இன்னமும் நீங்கள் டூயல் கோர் ப்ராசஸரில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா i3 ப்ராசஸருக்காவது மாறுங்க. i3ல் 3rd ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் நம்மளுக்கு 12, 13 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா, ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 12th ஜென்ரேஷன் 13th ஜென்ரேஷன் வரைக்கும் வந்துருச்சு. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 4th, 5th ஜென்ரேஷனாவது யூஸ் பண்ணணும். அதான் பேசிக் லெவல். அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ராசஸர் வந்து வந்துருச்சுன்னு சொல்லலாம். எனக்கு கம்ப்யூட்டரில் பெருசாக ஒர்க் இல்லை. ஓகேங்களா, பெருசாலாம் ஒர்க் இல்லை. அந்த கம்ப்யூட்டர் நான் சும்மா தான் வச்சுட்டுருக்கிறேன். சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன்னா நீங்கள் தாராளமாக டூயல் கோர் ப்ராசஸராக வச்சுருந்தாலும் சரி, 2 GB ரேம் யூஸ் பண்ணாலும் சரி, ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி, இன்னும் ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அந்த கம்ப்யூட்டரால் எனக்கு பெருசாக ஒர்க் இல்லை அப்படின்றவங்களுக்கு. ஓகேங்களா, எனக்கு அந்த கம்ப்யூட்டரால் பெருசாக ஒர்க் இல்லை அப்படின்றவங்களுக்கு இது. அந்த கம்ப்யூட்டர் மூலிமா தான் நான் ஒர்க் பண்ணுறேன், அந்த கம்ப்யூட்டர் மூலிமா தான் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எஸ்எஸ்டி, இந்த மினிமம் எஸ்எஸ்டியாவது நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். ரேமை பொறுத்த வரைக்கும் 4 GB, ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் i3ல் 3rd ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷனாவது நீங்கள் அப்கிரேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூஎஸ்பியை நிறைய பார்த்துருக்குறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க சிபியூவில் எக்கச்சக்கமான போர்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கீபோர்டு, மவுஸ். நார்மலாக எல்லா சிஸ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கீபோர்டு, மவுஸ் அதுதான் அதிகமாக இருக்கும். மற்ற பெரிய காம்பனன்ஸ் வந்து இருக்காது. ஒரு சில இடத்துல சொல்கிறேன். இன்னும் ஒரு சில இடத்துல முக்கியமாக இந்த ஒர்க் பண்ணுறவங்கலாம் சொல்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா கீபோர்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, மவுஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் என்னென்ன டிவைஸ், கேமரா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, மைக் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஹெட்செட் இருந்தால் ஹெட்செட் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி டிவைஸ் அப்படியே அடுத்து போய்கிட்டே இருக்கிறதுனால
ஏதாச்சும் ஒரு அவசரத்துக்கு ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணால் கூட எக்ஸ்ட்ரா போர்ட்டு இருக்காது. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு அவசரத்துக்கு ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி டேட்டா காப்பி பண்ணணும் அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட போர்ட்டே இருக்காது. அப்படின்றவங்க யூஎஸ்பி ஹப் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்தமாரி யூஎஸ்பி ஹப் யூஸ் பண்ணுங்கள். கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். நிறைய இடத்துல தேவைப்படும். ஏன்னா ஹப்பு போட்டு முன்னாடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கீழே அந்த யூஎஸ்பி பேக் சைடில் தான் போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேயே அது யூஎஸ்பியோ கீபோர்டோ மவுஸோ உங்களால் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹப்புன்றது மஸ்ட்டுன்னே சொல்லலாம் ஒர்க்கிங் பர்சனுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒய்ஃபை டாங்கல் உங்கள்கிட்ட ஒயர்டு கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஒயர்டு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஓகே, எனக்கு ஒயர் கனெக்ஷன் தான், நெட் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்குறேன், ஒயர் கனெக்ஷன் இருக்குது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க ஓகே. இல்லை எனக்கு நெட்டு அடிக்கடி கட் ஆகிடும், நெட்டு ப்ராப்ளம் வந்து எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை நான் எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் இந்தமாரி ஒரு யூஎஸ்பி ஒய்ஃபை டாங்கல் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் இன்னமும் மொபைலில் கனெக்ட் பண்ணி டேட்டா டெதரிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலம்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யூஎஸ்பி ஒய்ஃபை டாங்கல் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லலாம். டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் லேப்டாப்பில் பிரச்சனையே இல்லை. லேப்டாப்பில் இன்பில்ட் ஒய்ஃபை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட போகுது. லேப்டாப் ப்ராப்ளமே இல்லை. டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் இந்தமாரி யூஎஸ்பி ஒய்ஃபை டாங்கல் நீங்கள் ஒயர்டு கனெக்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, ஒயர்டு கனெக்ஷன் யூஸ் பண்ணலனாலும் சரி, இந்தமாரி ஒரு ஒய்ஃபை டாங்கல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். என்னோடய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒயர்டு கனெக்ஷனும் இருக்குது, இந்தமாதிரி யூஎஸ்பி ஒய்ஃபை டாங்கலும் இருக்குது. ஏதோ ஒரு சமயத்தில் எனக்கு ஒயர்டு கனெக்ஷன் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நான் யூஎஸ்பி மூலிமா என்னோடய மொபைல்லேருந்து யூஎஸ்பி மூலிமா கனெக்ட் பண்ணிப்பேன். ஒரிஜினல் ஆன்டிவைரஸ் இன்னமும் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இந்த நெட்டில் வர ஆன்டிவைரஸை பார்த்தீங்கன்னா அதுவும் 1க்கு 2 3 4ன்னு சொல்லிட்டு அடிக்கினே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்பாங்க. என்னோடய சிஸ்டத்தில் வந்து வைரஸையும் அண்ட விடாது, வைரஸ் வந்து எல்லா வைரஸையும் டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. மேக்ஸிமம் அதோட வேலை என்ன பண்ணணும்னா டெடெக்ட் ஒன்றா பண்ணலாம், டெலீட் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா? ஒரு சில ட்ரையல் வெர்ஷனும் இருக்குது, ஒரிஜினல் ஆன்டிவைரஸ்லேயே ட்ரையல் வெர்ஷனும் கொடுக்குறாங்க. அவங்களுமே என்னென்னா டெடெக்ட் தான் பண்ணுவாங்க. இந்த ஆன்டிவைரஸில் இந்த வைரஸ் இருக்குது, இந்த வைரஸ் இருக்குது டெடெக்ட் தான் பண்ணுமே கண்டு டெலீட் பண்ணவே பண்ணாது. நீங்கள் ஒன் டைம் அதேமாதிரி அத்தனை ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகும். நீங்கள் எந்த ஆன்டிவைரஸும் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு ஒரிஜினல் ஆன்டிவைரஸ் ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஆன்டிவைரஸ் வந்து நீங்கள் அத்தனை ஆன்லைனில் இருக்கிற வேஸ்ட்டான ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ரீ ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தடவை ஒன் டைம் வந்து ஒரிஜினல் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுங்கள். அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் டைம் நீங்களே ஒரிஜினல் ஆன்டிவைரஸுக்கு மாறுவீங்க. இது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓகேங்களா? எனக்கு சிஸ்டம் தான் முக்கியம், சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணுறேன், அது மூலிமா தான் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஆன்டிவைரஸ் வந்து போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதையும் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த ரீசைக்கிள் பின்னையும் சரி, லோக்கல் டிஸ்க்கு CDE ஏன் டெஸ்க்டாப்லேயும் சரி, ஒரு இடம் கூட விட மாட்டாங்க, எல்லா இடத்தையும் ஃபுல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கூட விட மாட்டாங்க. அவங்க சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணாலே எல்லா இடத்துலையும் ஃபைல்ஸ் தான் இருக்கும், எல்லா இடமும் ரெட்டு தான் காட்டும். அந்த அளவுக்குலாம் வைக்கவே வைக்காதீங்க. மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ரீசைக்கிள் பின் இருக்கா, ரீசைக்கிள் பின்னில் தேவையில்லாத எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்கள். லோக்கல் டிஸ்க்கு CD இருக்கா, அதில் இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் இருக்கா, டெஸ்க்டாப்பில் என்னென்ன ஃபைல்ஸ் தேவையில்லையோ அதெல்லாம் டெலிட் பண்ணுங்கள். இப்படி மந்த்லி ஒன்ஸ் ஆகுது உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற அன்வான்ட் ஃபைல்ஸை, தேவையில்லாத ஃபைல்ஸை டெலிட் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டம் வந்து ஃபுல் பண்ண விடாதீங்க. ஓகே, இப்போது 500 GB இருந்தால் அந்த 500 GB ஃபுல்லாக இருக்கக்கூடாது. 500 GBயில் ஒரு 400 GB நெருங்கப்போ தான் அப்பயே டெலிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ மினிமம் உங்கள் ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 50%, 60% இருக்கலாம். ஒரு 80%, 90%, 100%லாம் ஆக விடாதீங்க. அது உங்கள் சிஸ்டத்தை வந்து ஸ்லோ பண்ணும். ஓகேங்களா? ஒரு 80% கிட்ட வருது அப்படின்னாலே டெலிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இது நிறைய பேர் நான் பண்ணி பார்த்துருக்குறேன். வெறும் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக ஃபைல்ஸாக தான் இருக்கும். யாருனா வந்து ஒர்க் பண்ணாலே எங்கே என்ன ஃபைல்ஸ் இருக்குன்னே தெரியாத மாதிரி இருக்கும். UPS இதுவும் சேம் அதே தான். முக்கியமாக ஏற்கனவே இருந்து தான் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு UPSன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பவர் ஷட் ஆகிடும், அவங்க டைப் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து கம்பல்சரி UPS வந்து மஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 10 minutes 20 minutes பேக்கப் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணதை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ UPS அவசியமானு கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மஸ்ட்டு. நீங்கள் SSD யூஸ் பண்ணாலும் சரி, ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மஸ்ட்டு. எனக்கு பெருசாக என்டர்டெயின்மெண்ட்டு தான், எனக்கு ஆஃப் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு UPS தேவையே இல்லை. உங்களுக்கு நீங்கள் UPS போடவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இயர்லி ஒன்ஸ் சர்வீஸ். உங்கள் சிஸ்டம் ஓகேங்களா பக்காவாக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்குது, இல்லை உங்கள் சிஸ்டத்தை செக் பண்ணோம் அப்படின்னு சரி, மினிமம் 1 year ஒன்ஸ் ஆகுது. நீங்கள் மந்த்லி சர்வீஸ் பண்ண தேவையில்ல, இல்லை 6 month ஒன்ஸ் கூட தேவையில்ல. குறைஞ்சபட்சம் இயர்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் சர்வீஸ் பண்ண சொல்ல அந்த ப்ராசஸர் அந்த பேஸ்ட் ஹீட் சிங்க் பேஸ்ட்டும் சரி, அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கா, டஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம்.
வேறு எதனா ப்ராப்ளம் இருக்கா, எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஆன்டிவைரஸ் ரினுவல் இருக்கா, ஆன்டிவைரஸை ரினுவல் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் அதிகமாக இருக்கா, ஃபைல்ஸ் அதிகமாக இருந்தால் என்னென்ன அன்வான்ட் ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் டெலிட் பண்ணலாம். ரீசைக்கிள் பெனில் இருக்கிற ஃபைல்ஸை டெலிட் பண்ணலாம். டெம்பரரி ஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணலாம். இந்த காரணத்துக்காகலாம் பார்த்தீங்கன்னா, இல்லை ஏதோ ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வருதா, அது எதனால் வருது, இல்லை ஓஎஸ் எதனா புதுசாக அப்கிரேட் பண்ண போகிறீங்களா, இல்லை அப்ளிகேஷன் எதனா புதுசாக உங்களுக்கு தேவைப்படுதா, அப்ளிகேஷன் புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா, இந்த எக்கச்சக்கமான காரணத்தினாலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்காக குறைஞ்சபட்சம் இயர்லி ஒன்ஸாவது உங்கள் சிஸ்டத்தை வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். அது வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நான் சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பர்சனுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது போலயே அது ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை காலேஜாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம். எனக்கு வந்து சிஸ்டம் தான் இம்பார்ட்டன்ட். சிஸ்டத்து மூலிமா தான் நான் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறேன். சிஸ்டத்தில் தான் என்னோடய ஃபுல் ஒர்க்கே அப்படின்றவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்ததே. மற்றபடி நான் சிஸ்டத்தை கேம் விளையாட தான் வச்சுருக்கிறேன். என் சிஸ்டம் வந்து ரொம்ப பழைய சிஸ்டம் தான், என்னோடய சிஸ்டத்தினால வெறும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண தான் அப்படின்றவங்க இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் பெருசாக கேர் எடுத்துக்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் எடுத்துங்க, தேவையில்லாத பாயிண்ட்டை விட்டுருங்க. ஆனால் சிஸ்டம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றவங்க இந்த பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸு இல்லை உங்களுக்கு எதனா சர்வீஸ் தேவைப்படுனா ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.